சம்பாதிக்கிறவங்க கூட நம்ம போட்டி போட்டா நம்ம தாங்க முடியுமா? ஆனா அவனோட போட்டி போடுறோம். அவன் வீடு கட்டிட்டான், நம்மளும் கட்டணும். அவன் 2 வீலர் வாங்கிட்டான், நம்மளும் வாங்கணும். அவன் கார் வாங்கிட்டான், நம்மளும் வாங்கணும். வாங்கு, ஆசைப்படு. அதுக்கான பொருளாதாரத்தை, பணத்தை சேமரிச்சு கையில வச்சுக்கிட்டு அதை போய் வாங்கு. அவன் வாங்கிட்டாங்கிறதுக்காக இந்த மாசம் நாம வாங்கிடணும், அதுக்கு போய் வட்டிக்கு வாங்குறவாரு, அங்கதான் நீ தப்பாயிடுற. ஆசைப்படுறது தப்பு இல்ல, அதுக்கான உழைப்பு, அந்த வருமானம், அதுக்கான சேமிப்பு உருவாக்கிக்கிட்டு அதை செய்ய. அப்படி செய்யும் போதுதான் உன் வகுத்துல பிறக்கக்கூடிய குழந்தை அதை கத்துக்கிறோம். தெய்வீக நிலைப்பாட்டுல இருந்து, நம்ம சீர்திருத்தத்தோட இருந்து, நம்ம சிக்கனத்தோட வாழ்றதுக்கு நம்ம வாழும் போது உன் குழந்தைய அதை பார்க்கும்ல, நீ அதை அப்படித்தானே வளர்ப்ப. அப்ப அதனுடைய வளர்ச்சிகள்ல எப்படி வாழணும்னு அது கத்துக்கிறோம். இப்ப நீ இங்க ஓடுற, அங்க ஓடுற, இங்க கடை வாங்குற, அங்க வாங்குற, அதை வாங்குற, இங்க உருட்டுற, இதெல்லாம் அதை பார்த்துக்கிட்டு இருந்தா அது நாளைக்கு நீ 10 பேர்கிட்ட வாங்குறன்னா அது 50 பேர்கிட்ட வாங்குறதுக்கு தயாராயிரும். அம்மா அப்பா இப்படிதானே செஞ்சாங்க, அம்மா இப்படிதானே செஞ்சாங்க, அதுல அது தயாராயிரும். அப்ப அந்த பிள்ளைகிட்ட எங்கெல்லாம் கூடிய சீர்திருத்தம் இருக்கும், ஒழுக்கம் எப்படி இருக்கும்? அது பல விதமான ஏமாத்து வித்தைகளை கத்துக்கிறோம் குழந்தைங்க. நீ எந்த இதுல அந்நியாரம் நீ வருத்தப்படு, ஐயோ என்ன நம்ம குழந்தை இப்படி எல்லாம் இருக்கு, சொன்னதை கேட்க மாட்டேங்க, வருத்தப்படுவோம். ஆனா சீர்திருத்தம் ஆகுமானா ஆகாது. இந்த சீர்திருத்தத்தோட வாழணும் அப்படின்னு சொன்னால் இறை நம்பிக்கை உங்கள்கிட்ட நிறைய இருக்கணும். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன இல்லையா, அந்த செயல்பாடுகள்லாம் நம்மகிட்ட இருக்கணும். அந்த செயல்பாட்டோட நம்ம பயணம் பண்ணும் போதுதான் நாம மாத்திரம் சீர்திருத்தம் இல்லை, நம்ம வகுத்துல பிறந்த குழந்தைய சீர்திருத்தமாகும், அவங்க வகுத்துல பிறந்த குழந்தைய சீர்திருத்தமாகும். அப்படி அந்த சன்னதிகளே போகும். இதுல இன்னொரு விஷயம் நான் சொன்னா, ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன் நினைக்கிறேன். நம்ம சிவசித்தாந்த சித்தர்கள் வழிபாட்டுல ஒன்னும் சொல்றேன், நீ சுகமா இருப்பேன்னு கூட நான் சொல்லவே மாட்டேன். நீ வேணா பாதி வயசை தாண்டித்தானே இங்க சேர்றீங்க, அதனால நீ சுகமா இருப்ப அப்படின்னு நான் எப்பவுமே ஆசை வார்த்தை சொல்ல மாட்டேன். ஆனா நீ சரியான முறையில் இதுக்குள்ள இறங்கி நீ பயணம் பண்ணினால், நீ யாருக்காக வாழ்றன்னு சொல்றியோ அவன் சுகமா இருப்பான். அந்த குழந்தை அது பெண்ணா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி. நீ முழுமையா உன்னை அர்ப்பணம் பண்ணிட்டியா சிவ சித்தாந்தத்துக்குள்ள, உன்னுடைய வாரிசு 7 தலைமுறை செல்வந்தரா வாழ்வாங்கன்னு சொல்லியிருக்கேன். எப்படி 7 தலைமுறை செல்வேந்தர்களா வாழ்வாங்க. அந்த 7 தலைமுறைக்குள்ள 2 முறை நீ பிறந்து அந்த செல்வத்தை நீ அனுபவிப்ப. புரியுதா? இப்ப நீ கஷ்டப்படுறது, நீ இப்ப 45 வயசுல உள்ள வந்துட்டு வச்சுக்கோ, உனக்கு ஒரு 85 வயசு இருக்கு, இல்ல 80 வயசு இருக்குன்னு வச்சுக்கோ. 40 வயசு நீ முழுமையா கஷ்டப்படுற, இறைவன் பாதத்திலே சமர்ப்பணம் ஆயிடுற, இறை சேவை, இறை தொண்டு, இறைவனுக்காக உழைப்பு, இதை தவிர நீ வேற எதுவும் செய்யலன்னு வச்சுக்க. இந்த உழைப்பின், இந்த கஷ்டத்தினுடைய பலன் அந்த 7 தலைமுறைக்குள்ள நீ நுழைவ. 2 முறை நுழைஞ்சிருவ உள்ள. அதுதான் சிவ சித்தாந்தத்துல முழு நிலையில இருக்கக்கூடிய விஷயம். நம்ம செய்யக்கூடாதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம இன்னைக்கு கஷ்டப்படுறோம், எனக்கு அதுல மாற்றம் இல்லையேன்னு வருத்தப்படுறோம் இல்லையா? அது நீங்க தெரிஞ்சு செய்யறீங்களோ தெரியாம செய்யறீங்களோ, தப்பு தப்பு தானே. புரியுதா? என்கிட்ட கூட யாரோ கேட்டாங்க இடையில, இப்போ ஒரு 2 மாசம் கூட, சாமி நீங்க இவ்வளவு கொண்டு போறீங்களா, ரசவாதம் செய்ய தெரியுமா அப்படின்னாங்க. தெரியும். அதை செஞ்சு நீ என்ன செய்ய போறேன்னு கேட்டேன். அதை செஞ்சு நீ என்ன செய்ய போறேன்னு கேட்டேன். இல்ல அதை செஞ்சா நிறைய பக்தர்களை நீங்க, இப்ப நான் சொன்னேன், அதை செஞ்சு நிறைய பக்தர்களை வசப்படுத்தி நான் என்னையா பண்ண போறேன் எப்படி அப்படின்னு.
சரி, அப்ப எங்களுக்காக செஞ்சிருக்கணும். நான் அந்த பாவத்தை செய்யறதுக்கு நான் ஒருபோதும் தயாரா இல்லை. ஆமா, யார வேணாலும் வசியம் பண்ணிட்டு போயிடலாம். புரிஞ்சதா? அந்த மாதிரி விஷயத்த ஒருத்தனுக்கு சொல்லி கொடுத்தா என்ன ஆகும்? அவன் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிட்டு போயிடுவான். அதுல நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், தீமைக்கும் பயன்படுத்தலாம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை, கால சூழ்நிலை, நல்லதை யாருமே கையில எடுத்து வைக்க மாட்டாங்க. இது கிடைச்சிருச்சுடா, அட்ரா, தூக்குடா, வெளுத்து வாங்கடா, அது எவனுக்கு சேரும்னா அதை சொல்லி கொடுத்தவனுக்கு தான் போய் சேரும். பாவமும் கர்மாவும். இவனே ஆகாதவன், நீ எப்படி அவனுக்கு சொல்லி கொடுத்த? நீ செம்மடா, நீ தானே அவனுக்கு காட்டி கொடுத்த, நீ செமந்து சாகுன்னு வரும். புரியுதா? அதனால அந்த மாதிரி அதெல்லாம் இயற்கைக்கு எதிரான விஷயங்கள். ஆனா இதெல்லாம் கத்துக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு சாமி. கத்துக்கோ, சகலமும் கத்துக்கோ. எதை நடைமுறைப்படுத்தணுமோ அதை மட்டும் நடைமுறைப்படுத்து. அதுக்கு பல சத்திய வாக்குகள்லாம் வாங்கியிருக்காங்க. ஏன்னா அவர் வாக்க மீறி நம்ம எதுவும் செய்ய குச்சி, ஏன்னா மனுஷனா பிறந்தவங்க தானே, நாம கூட அதை செஞ்சிருவோம் இல்லையா? சரியா? அதுல என்னன்னா, குருவை மதிக்கிறவங்க பெருவாரியா அந்த மாதிரி செயல்பாட்டுக்கு போக மாட்டாங்க. நம்ம தான் சகலமும் கத்துக்கிட்டோம்ல, இனிமே என்ன குரு குரு இருக்க வச்சுக்கிறாரு அப்படின்னு எடுக்கிறது எல்லாம் போயிடும். போயிட்டு கடைசியில சின்னவனமாகி மாட்டி நான் 10 பேரை ஏமாத்துவேன். நம்பி வர்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வர்ற 10 பேரை கூட நான் ஏமாத்தலாம். உனக்கு நான் இதை பண்ணித்தரேன், நீ 5 லட்சம் கொண்டா, 10 லட்சம் கொண்டா, நான் இரும்ப தங்கமாக்கி தரேன், எப்படி இந்த ரசவாதம் செஞ்சு தரேன், தாயத்துல அடைச்சு தரேன், நீ இப்படி போட்டுக்கோ, இதை பண்ணிக்கலாம் அதை பண்ணிக்கலாம்னு சொன்னா இவன் கடை வாங்கினாலும் கொண்டு கொடுப்பா இல்ல. 10 பேரும் தொழில் விட்டுட்டு நான் பாட்டுக்கு போயிடலாம். 10 பேர் தொழில் வரும்போது இது என்னைய சொல்லி முடிச்சிடும். அதுக்குள்ள அந்த ஆபத்தும் இருக்கு ரசவாதத்துக்குள்ள. நீ 10 பேரை ஏமாத்திட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இவனை இதுக்கு மேல விடக்கூடாதுன்னு அது இவனை சொல்லி முடிச்சிடும். அதெல்லாம் இருக்கு. அதுல இதை செஞ்சா இது இந்த நன்மை வரும், இதை தாண்டி செஞ்சா இந்த தீன்மை வரும். இதெல்லாம் எங்க சாமி கத்து கொடுத்துருக்காரு எங்களுக்கு. இது தெரியலன்னு இருக்கக்கூடாது. ஒருத்த இது உனக்கு தெரியுமானா இது தெரியலன்னு நீ இருக்கக்கூடாது. தெரியும், இதை செஞ்சா இந்த நன்மை, இது செய்யலன்னா இந்த தீமை வரும்ங்கிறதும் அவனுக்கு விலைக்கு சொல்ற இடத்துல நீ இருக்கணும். அப்படித்தான் எங்களுக்கு சாமி கத்து கொடுத்துருக்காரு. சாமி சொன்ன அப்படின்னா என்ன சாமி, அந்த ஆசை வருதா அவளுக்கு? ரசவாதம்னா என்ன சாமி, அப்ப நமக்கு ஏதாவது ஆகுமா? அந்த எண்ணம் தானே உருவாகுது. புரிஞ்சதை நான் சொல்றது, அது தப்பான விஷயம். நிரந்தரமா நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா இறைவன் மேல நம்பிக்கை, அதுக்கான பிரார்த்தனை, அதுக்கான பயணம், இது இருக்கு. இது 3 இருந்தால் போதும். சரியா? இந்த 3 உங்ககிட்ட இருந்தா குரு நம்பிக்கை உனக்கு ஆல்ரெடி வந்துடும். ஒன்னே அவங்க தூக்கிடுவாங்க மேல. நான் உங்களுக்கு இன்னும் நிறைய நான் நடத்திட்டேன். இந்த இடத்தி நீங்க தான் கழுவி மறந்து போய் மண்ணா போயிடுச்சு. என்ன சொல்றது, மடிஞ்சு போயிட்டு இருக்கீங்க. நீ குருவை நம்புறத விட குருக்கு உன் மேல நம்பிக்கை வரணும். நம்பிக்கை வந்துருச்சுன்னா நீ ஜெயிச்சுட்ட. எப்படி? நீ குருவை நம்புறியோ இல்லையோ, நம்புன்னு நாங்க சொல்றோம். ஆனா குருக்கு உன் மேல நம்பிக்கை வந்துட்டால் ஒன்னிய அந்த குருவும் அந்த சிவனால மாத்திரம் தோக்கடிக்க முடியும், தவிர வேற எவனாலையும் தோக்கடிக்க முடியாது. குரு நம்பிக்கை பெறதான் உன்னுடைய பலமே.